வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு பல்வேறு விஷயங்கள், அரசியல், நாட்டு நடப்புகள், நிகழ்வுகள் குறித்து பேசி வந்திருக்கின்றேன். ஆனால் இதற்கு முன்பாக நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தமிழர் நிலம் குறித்தும் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு இலங்கையில் நடத்தப்பட்ட அந்த கருப்பு ஜூலை 24 ஜூலை 1983 அன்று நிகழ்த்தப்பட்ட படுகொலையில் தமிழின தளபதிகளாக விளங்கிய குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை போன்றோர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். அப்படி வெட்டி சாய்க்கப்பட்ட தினத்தில் தமிழ்நாடு கொந்தளித்து எழுந்தது. அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக கடும் கண்டனங்களை தெரிவித்து ஆக்ரோஷமான ஆவேசமாக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் என்று அனைத்து தரப்பினரும் வீதிக்கு வந்து போராடினார்கள் என்று சொன்னால் அதை அனுமதித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்கு ஒருபடி மேலே சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்பட்டது. கூட்டப்பட்ட நாள் 1983 ஆகஸ்ட் 13 மற்றும் 14 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்ற அந்த கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்திலே தீர்மானங்கள், மிக அற்புதமான தீர்மானங்களை வடித்து தந்தார் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1983 24 ஜூலை மாதம் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கும் குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட விடுதலை வீரர்கள் சிங்கள வெறி கைதிகளால் கொடூரமான முறையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து ஈழ தமிழர்கள் நிம்மதியாக வாழவும் அவர்களின் நலன் காக்கும் வகையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆகஸ்ட் மாதம் 16 1983 முதல் செப்டம்பர் 14 1983 வரை கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்று அற்புதமான தீர்மானத்தை வடித்து தந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றிலிருந்து நீண்ட நெடுநாட்கள் கருப்பு சட்டையோடு தான் சட்டமன்றத்திற்கு வந்தார். பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டார். அப்படி ஒரு துக்க தினத்தை அனுஷ்டித்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1983 ஆகஸ்ட் 30 அன்று தமிழர் தலைவர்களுடன் நிபந்தனையுடன் தான் பேசுவேன் என்று அன்றைக்கு இலங்கையில இருந்த ஜெயவர்த்தனா அவர்கள் குறிப்பிட்டார். அப்படி பேசியதை கேட்டு கொதித்து எழுந்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாநிலத்தின் முதல்வர், அண்டை நாட்டு அதிபர்கள், பிரதமர்கள் குறித்து நேரடியாக கண்டன அறிக்கைகளோ தரக்கூடாது என்கின்ற ஒரு மரபு இந்த நாட்டிலே உண்டு. ஆனால் அதை மீறி புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்த ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையிலே ஒரு முதல்வர் அப்படி அறிக்கை விடுவது மரபு அல்ல என்பதை அறிந்தும் தெரிந்தும் புரட்சித் தலைவர் வெளியிட்ட அந்த அறிக்கையிலே தமிழர்கள் கட்டுப்பட்டிருக்கிறார்கள், கட்டுண்டு இருக்கிறார்கள். ஜெயவர்த்தனா, தயவு செய்து தமிழகத்தை ஆத்திரத்திற்கு உள்ளாக்கிட வேண்டாம் என கேட்டுக்கொள்வதோடு, இருப்பது ஒரு உயிர், அது போவதும் ஒரு முறைதான் என பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியதை நினைவுபடுத்தி தமிழ்நாட்டில் உள்ள 5 கோடி தமிழர்களும் ஈழத்தில் நடைபெறும் இனப்படுகொலையை கண்டு சீறி பாயக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டாம். இந்த இனப்படுகொலையை கண்டு சீறி பாயக்கூடிய நிலையை நீங்கள் தயவு செய்து உருவாக்க வேண்டாம் என்று ஜெயவர்த்தனாவிற்கு நிச்சயமாக நீங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்தார். தமிழகத்தின் முதல்வர் என்ற முறையிலும் அஇஅதிமுகவை நிறுவியவன் என்ற முறையிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எண்ணத்தை தனது அறிக்கையில் கடும் காட்டமாக வெளியிட்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதுதான்டா உணர்வு, இதுதான் என்கிற அளவிலே அந்த ஈழத் தமிழர்களுக்காக இப்படிலாம் ஒரு முதலமைச்சர் அறிக்கை விட முடியாதுங்க. இதே கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அறிக்கை விட சொன்ன என்ன சொன்னாரு? ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாது என்று நாசுக்காக நகர்ந்து கொண்டார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தன்னை அடிமை என்று அறிவித்துக் கொண்டு ஒதுங்கிவிட்டார். மரபுகளை மீறி, விதிகளை மீறி புரட்சித் தலைவர் கடுமையான காட்டமான அறிக்கையை விட்டார் என்று சொன்னார். இந்த இனத்திற்காக வாழ்ந்த தலைவர், உழைத்த தலைவர், பொன்மன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
அடுத்து 1983 அக்டோபர் 12 அன்று சிங்கள பேரினவாத அரசுக்கு வல்லரசு அமெரிக்கா ஆயுத உதவி செய்வதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் பேரணி சென்னையிலே நடத்தப்பட்டது. அன்றைய தினம் அமெரிக்காவினுடைய தூதரகத்தினுடைய துணை கான்சல் ராய் விக்டர் அவர்களிடம் மனு ஒன்றையும் நம் தமிழகத்தின் முதல்வராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அளித்தார். பார்த்துக்குங்க, இலங்கையை மட்டும் கண்டிக்கலைங்க, உலக வல்லரசு அந்த அமெரிக்கா ஆயுத உதவி செய்வதால் தான் சிங்களவன் ஆட்டம் போடுகிறான் என்பதை உணர்ந்து அதற்கு அந்த அமெரிக்க அதிபர் அமெரிக்கனுடைய அந்த அலுவலகம் சென்னையில் இருக்க தூதரக அலுவலகம் அங்கே சென்று கொடுத்து அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தார்? அமெரிக்க தூதரக துணை கான்சல் ராய் விக்டர் அவரிடம் கொடுத்த மனுவில் மனித உரிமைகள் குறித்து நாள்தோறும் பேசி வரும் அமெரிக்க அரசு இலங்கை தமிழர்கள் படுகொலைகள் குறித்து கடும் கண்டனம் எதுவும் தெரிவிக்காததோடு தங்கள் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரை ரகசியமாக இலங்கைக்கு அனுப்பியுள்ளது தமிழக மக்களின் மனதை புண்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இலங்கையில் நடந்த படுகொலைகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கிறது என்பதும் உறுதியாகிறது. இலங்கைக்கு ஆயுத உதவி அளிக்கும் அதே வேளையில் தனது நலனுக்காக இலங்கை தமிழர் பிரச்சனையை ஒரு பகடை காயாக பயன்படுத்த முயல்வதை கைவிட வேண்டும். மேலும் திருகோணமலையில் அமெரிக்க இராணுவ தளம் அமைக்கும் முயற்சியையும் முற்றாக கைவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. இதுதாயா புரட்சி தலைவர்? புரட்சி தலைவர்னா இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன செய்தான் கேட்டிய? இதான் தமிழினத்துக்காக. யாரு? அமெரிக்கா, உலகத்தினுடைய வல்லரசு அமெரிக்கா. அந்த அமெரிக்க அதிகாரி இடத்துல சென்று இப்படி ஒரு காட்டமான அறிக்கையை ஒரு முதலமைச்சர் தந்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் அதிமுக. அதனால்தான் நாங்கள் அதிமுக இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை மீண்டும் 2026 ஆட்சி பெறத்தில் அமர்த்த வேண்டும் என்று நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மண்ணுக்கான இயக்கம், இந்த மக்களுக்கான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதைத் தொடர்ந்து ஈழத்தில் நம் தமிழினம் படுகொலை செய்வது கேட்டு நாடே அதிர்ந்தது. ஆம், தமிழ்நாடே அதிர்ந்தது. தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் கண்டன கூட்டங்கள் நடைபெற்றன. நம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கண்டன கூட்டங்களில் நம் தமிழ்நாடு முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவர்களும் கண்டன உரை ஆற்றிய நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களாக இருந்த எஸ்.டி. சோமசுந்தரம் அவர்களும் மதுரை காளிமுத்து உள்ளிட்ட நமது மூத்த அமைச்சர் பெருமக்களும் கடும் கண்டனங்களை தெரிவித்து கண்டன உரையை தமிழ்நாடு முழுவதும் உரையாற்றினார்கள். வரலாற்றிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழினத்திற்காக குரல் கொடுத்த இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கண்டன குரலாக மேடைகளில் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து தலைவர்கள் முழங்கி வந்தார்கள். இதை என்ன பண்றாங்க? திமுக சட்டசபையில பிரச்சனையா கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? 1983 அக்டோபர் 17 என்று சொன்னாலே 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட புனித தினம் அன்று. அதே அக்டோபர் 17 1983 தமிழக சட்டசபையில புரட்சி தலைவருடைய அந்த அமைச்சரவை முன்னால் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. என்ன கேள்வி எழுப்பப்பட்டது? இந்த மாதிரி அமைச்சர்லாம் பேசலாமா என்று ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அளித்த பதில் சட்டசபையில் இருந்து பார்த்துக்க சொல்லி திமுக காரண அமைச்சர்கள் எஸ்.டி. சோமசுந்தரம் அவர்களும் அருமை தம்பி காளிமுத்து ஆகியோரும் என்னை மீறி பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுவதற்கு முன்பு என்ன கருத்துக்களை சொல்ல போகிறோம் என்பதை என்னிடம் கூறிவிட்டுதான் பேசுகிறார்கள். எங்களுக்குள் கருத்து ஒற்றுமை உண்டு. அப்படி கருத்து ஒற்றுமை இல்லை என்றால் இந்த அமைச்சரவையை கலைத்துவிட்டு வெளியேறுவோம் என்று தெளிவாக குறிப்பிட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தெரிஞ்சுக்க, ஒரு பிரச்சனை வேற மாதிரி திசை திருப்ப முயற்சி பண்ணா முதலமைச்சருக்கும் அன்றைய அமைச்சர்களுக்கும் ஏதோ ஒரு சிந்து முடிகின்ற வேலையை பார்த்தார்கள். புரட்சி தலைவர் தெளிவாக குறிப்பிட்டார். அமைச்சரவை ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஒத்த கருவத்தோடு இருக்கிறது, ஒருமித்த உணர்வோடு இருக்கிறோம். அப்படி எங்களுக்குள் கருத்து ஒற்றுமையோ இல்லை என்று சொன்னால் இந்த அமைச்சரவையை கலைத்து விட்டு வெளியேறுவோம் என்று சொல்லி அந்த தோளில் இருக்கிற இந்த துண்டு என்று சொன்னார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அந்த பாதையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்று வந்திருக்கிறது. அதே போல காமராஜ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு பழ நெடுமாறன் அவர்கள் படகு மூலம் யாழ்ப்பாணம் செல்லும் போராட்டத்தை அறிவித்தார். அன்றைய தமிழக அரசு, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலான அரசு ராமேஸ்வரம் பகுதியில் இருந்த படகுகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தினார்கள். அது தொடர்பாக விவாதம் 1983
நவம்பர் 15 தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளக்கம் அளித்தார். அந்த விளக்கத்திலே நெடுமாறன் அவர்கள் படகில் செல்லும் வழியில் இடையில் யாராவது பல நெடுமாறன் அவர்களை துப்பாக்கியால் சுட்டால் அவரிடம் அவரது பாதுகாப்பிற்காக துப்பாக்கி இருக்கிறதா, இல்லை தடுப்பு கருவிதான் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை, மன துணிவுதான் இருக்கிறது. அங்கே போய் அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது? அதனால்தான் படகுகளை அகற்றினோம். நான் போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் நாட்டின் முதல்வர் நெடுமாறன் செய்கிறார், ஆட்கள் வருகிறார்கள், பத்திரிகைகளில் செய்தி வருகிறது, வரட்டும், அது அந்த நாட்டுக்கு நல்லதாக அமையட்டும், உணர்வுகள் பெருகுமானால் பெருகட்டும் என்பதற்காகவே அவரை கைது செய்யாமல் விட்டோம் என சட்டப்பேரவையில் பதிலளித்தார் தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு நொடியும் இந்த மண்ணிற்காகவும், இந்த இனத்திற்காகவும், இந்த மக்களுக்காகவும், இந்த மொழிக்காகவும் உழைத்து வந்து கொண்டிருக்கிறது. சொல்வார்களே, நேற்றும் உழைத்தோம், இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், நாளையும் உழைப்போம், எந்த விதமான சமரசமும் இல்லாமல் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்லட்டும் தமிழ், வாழட்டும் தமிழ் என்று கூறி இருபெரும் இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருபெரும் இதய தெய்வங்கள் நல்ல ஆசியுடன் அமையட்டும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.